Tamil News. TBCயின் தலைப்புச் செய்திகள். நாட்டை வழிநடத்தி செல்வதற்கான ஒருவரை தெரிவு செய்வதற்கானது அந்த தேர்தலில் அணி ஒன்று தெரிவு செய்யப்படுவதில்லை என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பினர் பரப்புரை நடவடிக்கையினை முன்னெடுத்து உள்ளனர். தன்னை கைது செய்வதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் முகாம் திட்டம் தீட்டுகிறது என முஜிபுர் ரஹ்மான் குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு நாட்டை, ஒரு அரசாங்கத்தை உருவாக்க இருக்கிறோம் என பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு 4 ஜனாதிபதிகளை நியமித்திருக்கிறார். இலங்கையில் போதைப் பொருள் கடத்தல்களின் பின்னணியில் அரசியல்வாதிகளே இருக்கின்றார்கள் என அனுர தெரிவித்துள்ளார். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது TBCயின் மாலை தமிழ் செய்திகளுடன். விளம்பர இடைவேளைக்கு பின் பிரதான செய்திகளை நீங்கள் காணலாம். சவுத் லண்டன் தமிழ் புக் ஃபேர், புத்தகங்களுடன் ஒரு நாள். சிறப்பு பேச்சாளர், சிறந்த எழுத்தாளர்களின் படைப்புகளை மக்களிடம் சேர்ப்பிக்கும் பணியில் எழுத்தாளரும் நடிகருமான பவா சிலத்துரை. ஐக்கிய ராச்சியத்தில் பல பிரதேசங்களில் கதை சொல்லி நடிகர் பாவா செல்லத்துரை பேசுகிறார். உங்களையும் அழைக்கின்றோம். ஆர்வமுள்ளோர் இந்த தகவலை உங்கள் நட்பு வட்டாரத்துடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். சவுத் லண்டன் தமிழ் புக் ஃபேர் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். ஜனாதிபதி தேர்தலில் தன்னை ஆதரிப்பதற்கு வலிமையான அணி ஒன்று இல்லை என்று கூறப்படுவது குறித்து கருத்து தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, ஜனாதிபதி தேர்தல் என்பது நாட்டை வழிநடத்தி செல்வதற்கு ஒருவரை தெரிவு செய்வதற்கானது. அந்த தேர்தலில் அணி ஒன்று தெரிவு செய்யப்படுவதில்லை என்று தெரிவித்தார். களுத்துறை மாவட்டத்தில் மத்துகம பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் ஒன்றில் உரையாற்றிய அவர், ஒரு அணியை நீங்கள் பாராளுமன்ற தேர்தலில் தான் தெரிவு செய்ய முடியும். பாராளுமன்ற தேர்தலில் நல்ல ஒரு அணியை பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்கள் என்று மக்களை பார்த்து அவர் கூறினார். பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை ஆதரவை கொண்ட ஒருவரையே பிரதமராக ஜனாதிபதியினால் நியமிக்க முடியும். பிறகு ஜனாதிபதி பிரதமருடன் சேர்ந்து அமைச்சரவையை நியமிப்பார். நான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் எதிர்கால அரசாங்கம் ஒன்றின் கீழ் ஊழல் பேர்வழிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவேன் என்றும் ஜனாதிபதி சூளுரைத்தார். பொலிகண்டி முதல் பொத்துவில் வரை முன்னெடுக்கப்பட்டு வரும் நமக்காக நாம் பிரச்சார பயணத்திற்கு வழி சேர்க்கும் வகையில் இன்று வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலைய பகுதியில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பினர் பரப்புரை நடவடிக்கையினை முன்னெடுத்தனர். இந்த பரப்புரை நடவடிக்கையில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் அங்கம் வகிக்கும் தமிழ் தேசிய கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள், முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல்களுடன் தொடர்புபடுத்தி தன்னை கைது செய்வதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் முகாம் திட்டம் தீட்டுகிறது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் நேற்றைய தினம் குற்றம் சாட்டியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவின் பெயருக்கு களங்கம் கற்பிக்கும் முயற்சியாகவே தான் குறிவைக்கப்படுவதாக முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார். ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதலை நடத்துவதற்கு தீட்டப்பட்ட சதி திட்டத்தில் சம்பந்தப்பட்டதாக கடந்த 5 வருடங்களாக வெலிக்கடை சிறையில் விளக்கமறியலில் இருந்து வரும் ஒருவரை அரசாங்கத்தின் சார்பில் ஒரு குழுவினர் அண்மையில் சந்தித்ததாக கூறிய முஜிபுர் ரஹ்மான், இது தொடர்பில் குற்றவியல் விசாரணை திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை செய்யவிருப்பதாகவும் கூறினார். இந்த விடயம் தொடர்பில் சபாநாயகரின் கவனத்துக்கு கொண்டு வருவதற்காக பாராளுமன்றத்தில் கடந்த புதன்கிழமை பிரச்சனையை கிளப்பினேன். ஜனாதிபதியின் ஆதரவாளர்கள் இந்த விதமான கேவலமான காரியங்களில் ஈடுபடக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டார்.
சஜித் பிரேமதாசவின் தலைமையில் நாங்கள் இலங்கை அடையாளத்தை கொண்ட ஒரு நாட்டை, ஒரு அரசாங்கத்தை உருவாக்க இருக்கிறோம் என பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் வடகிழக்கில் வாழும் எமது உடன்பிறப்புகளுக்கு நான் ஒரு செய்தியை கூற விரும்புகின்றேன். ஐக்கிய மக்கள் கூட்டணி வேட்பாளர் சஜித் பிரேமதாசா தான் ஈழத்தமிழர் சகோதரர்களுக்கு உரித்தான நேர்மையான செய்தியை வழங்கியிருக்கிறார். 13வது திருத்தம் மாகாண சபைகளை அமர்த்தும் சட்டம், இவை தொடர்பான தனது உத்தரவாதத்தை வழங்கியிருக்கிறார். அது மட்டுமின்றி 13வது திருத்த சட்டத்தை அமுல்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். வடகிழக்கில் இருக்கும் பெரிய பிரச்சனை என்னவென்றால் அங்கே பாரிய குடிபெயர்வு இடம்பெறுகிறது. 13வது திருத்த சட்டம் மாகாண சபைகளை அமைக்காவிட்டால் சமஷ்டி வந்தாலும் கூட அங்கு வாழ்வதற்கு தமிழ் மக்கள் எஞ்சியிருக்க மாட்டார்கள். நாங்கள் அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டும். அதற்கு வாய்ப்பு வழங்கக்கூடிய ஒரே தலைவர் சஜித் பிரேமதாசா தான் என தெரிவித்தார் மனோ கணேசன். எரிபொருள் விநியோகத்துடன் தொடர்புடைய சகல சேவைகளையும் நேற்றைய தினம் ஜனாதிபதி வர்த்தமானி பிரகடனத்தின் மூலம் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனம் செய்திருக்கிறார். அத்தியாவசிய சேவைகள் சட்டத்தின் 2வது பிரிவின் பிரகாரமே இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. இன்று முதல் நடைமுறைக்கு வரக்கூடியதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு 4 நீதிபதிகளை நியமித்திருக்கிறார். முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதிகள் KMGH குலத்துங்க, D தொட்டவத்த, RA ரணராஜா, முன்னாள் சிரேஷ்ட பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் MCLB கோபல்லாவ ஆகியோரே மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் புதிய நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டவர்களாவார். மேன்முறையீட்டு நீதிபதிகளுக்கு இந்த வெற்றிடங்களை ஜனாதிபதி பல மாதங்களாக நியமிக்காமல் இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. ஊவா மாகாண ஆளுநராக இருந்த AJM முசமில் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்பதற்காக பதவியை துறந்ததை அடுத்து அந்த மாகாணத்தின் புதிய ஆளுநராக அனுர விதான கமகே என்பவரை ஜனாதிபதி இன்று நியமனம் செய்திருக்கிறார். இராஜாங்க அமைச்சர் தேனுக விதான கமகேயின் சகோதரரான அனுர விதான கமகே ஊவா மாகாண சபையின் முன்னாள் அமைச்சருமாவார். இலங்கையில் போதைப்பொருள் கடத்தல்களின் பின்னணியில் அரசியல்வாதிகளே இருக்கின்றனர். தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்ததும் போதைப்பொருள் சாம்ராஜ்யம் அடியோடு துடைத்தெறியப்படும் என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்தில் தெரிவித்தார். போதைப்பொருள் கடத்தலில் சம்பாதிக்கப்படும் பணம் தான் இன்று பல அரசியல்வாதிகளின் பிரச்சாரங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. போதைப்பொருளின் பின்னணியில் அரசியல்வாதிகளே உள்ளனர். போதைப் பொருட்கள் இலங்கைக்கு உரியனவா இல்லையே, அவை கடத்தி கொண்டு வரப்படுகின்றன. தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்ததும் போதைப்பொருள் கடத்தல் கும்பல்கள் ஒழித்து கட்டப்படும். இந்த உத்தரவாதத்தை முழு உறுதியுடன் மக்களுக்கு தருகிறேன் என்று அனுரகுமார தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களில் ஜனாதிபதி தேர்தல் தபால் மூல வாக்களிப்பு தொடர்பில் போலி முடிவுகள் வெளியிடப்படுவதற்கு முடிவு கட்ட நடவடிக்கை எடுக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவை சுதந்திரமானதும் நீதியுமானதுமான தேர்தலுக்கான மக்கள் செயற்பாட்டு அமைப்பு பெப்ரல் வலியுறுத்தி கேட்டிருக்கிறது. ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளை எதிர்ப்பு கூறுவதாக கூறிக்கொண்டு போலியாக தயாரிக்கப்பட்ட அறிக்கைகள் சமூக ஊடகங்களில் வெளியிடப்படுகின்றன. தபால் மூல வாக்குகளில் தேசிய மக்கள் முன்னணி 1ஆம் இடத்திலும், ஐக்கிய மக்கள் முன்னணி 2ஆம் இடத்திலும், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 3ஆம் இடத்திலும் இருப்பதாக ஐரோப்பிய ஒன்றியத்தை மேற்கோள் காட்டுவது போன்று அபிப்பிராய வாக்கெடுப்புகள் சமூக ஊடகங்களில் வெளியாகியிருக்கின்றன. இதை தடுப்பதற்கு முன்கூட்டியே நடவடிக்கை எடுப்பது தேர்தல்கள் ஆணைக்குழுவினதும் போலீசாரினதும் கடமை என்று பெப்ரல் கூறியிருக்கிறது. கென்யா பாடசாலை ஒன்றின் விடுதியில் இன்றைய தினம் ஏற்பட்ட பாரிய தீ விபத்தில் 17 மாணவர்கள் உயிரிழந்ததாகவும் மேலும் 12 மாணவர்கள் பலத்த தீக்காயங்களுக்கு உள்ளானதாகவும் அந்நாட்டு போலீசாரை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. கென்யாவில் புகழ் பூத்த ஒரு ஆரம்ப பாடசாலையிலே இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய மாலை தமிழ் செய்திகள். மீண்டும் நாளை காலை வழமை போல் சந்திக்கலாம். வணக்கம்.
ABC Tamil News.